என் அன்பான ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த ஆன்மீக பயணத்துக்கு மறுபடியும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம கடகராசி அன்பர்களுக்காகவே பிரத்யேகமா அவங்க வாழ்க்கையில பண வரவை எப்படி ஈர்க்கலான்னு சில தெய்வீக விதிகளை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஜோதிட குறிப்புகள் மட்டும் இல்ல, உங்க விதிய நீங்களே அழகா மாத்தி எழுத போறதுக்கான ஒரு வழிகாட்டுதல். உங்க மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில பணத்தை பத்தின ஒரு தீராத கவலை உங்கள வாட்டி எடுத்துட்டு இருக்கா? வரவுக்கும் செலவுக்குமான போராட்டத்துல உங்க நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போற மாதிரி உணர்றீங்களா? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற ஒரு பெரிய பாரம் உங்க இதயத்தை அழுத்துதா? அன்பானவர்களே, முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. உங்க வலிகள, உங்க தேடல என்னால நல்லாவே உணர முடியுது. அந்த தேடலுக்கு ஒரு விடையா, ஒரு தீர்வாதான் இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க சரியான இடத்துக்கு சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் உங்க பாரத்துக்கான பதில் இங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த தெய்வீக பயணத்தை நாம ஒன்னா தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இது மாதிரி ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதல் தொடர்ந்து உங்களை வந்து சேரணும்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சிடுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கிற அந்த மணி அடையாளத்தையும் தட்டி விடுங்க. உங்க ஆதரவு தான் இது மாதிரி நிறைய பதிவுகளை உருவாக்க எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கு. வாங்க, இன்னைக்கு நம்ம பயணத்துல என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற தேடலுக்கு என்ன பதில்னு கண்டுபிடிக்க போறோம். ரெண்டாவதா, உங்களை கைப்பிடிச்சு வழிநடத்த போற அந்த வழிகாட்டி தெய்வம் யாரு, அவரை எப்படி வணங்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். மூணாவதா, உங்க வீடு, தொழில் செய்யற இடத்துல செல்வத்தை ஈர்க்க என்னென்ன மங்களகரமான பொருட்களை சேர்க்கணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் செல்வத்தோட சின்னங்களா இருக்கிற சில சூக்ஷ்மமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்போம். ஐந்தாவதா, இது ரொம்ப முக்கியம், நீங்க எதையெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். கடைசியா, இது எல்லாத்தையும் செஞ்சு உங்க வளமான எதிர்காலத்தை எப்படி உருவாக்க போறோம்னு பார்த்து இந்த பயணத்தை நிறைவு செய்யலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க தேடலுக்கான பதில். அன்பான கடகராசி நண்பர்களே, நீங்க ஒன்னு ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க மத்தவங்கள மாதிரி பணத்துக்காக போராடவோ ரொம்ப கஷ்டப்படவும் தேவையில்ல. இயற்கையாவே நீங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவங்க, பாசமானவங்க. உங்க சக்தி ரொம்ப மென்மையானது. அதனால உங்க சக்திய இந்த பிரபஞ்சத்தோட தெய்வீக விதிகளோட மெதுவா இணைச்சாலே போதும், செழிப்பா ரொம்ப சுலபமா அடைய முடியும். இது ஒரு போர் கிடையாது, இது உங்க ஆன்மாவோட நீங்க செய்யற ஒரு அழகான பயணம். கடகராசியில பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கிறதுங்கிறது வெறும் உலகியல் விஷயம் இல்லைங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தோட உங்களை இணைச்சுக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சி. உங்க பர்சுக்கும் உங்க பக்திக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. நீங்க வணங்க வேண்டிய அந்த தெய்வம் யாரு, அவரை எப்படி மனசார வழிபடணும்னு நீங்க சரியா புரிஞ்சுக்கிற அந்த நொடியில ஒரு காந்தம் இரும்ப இழுக்கிற மாதிரி பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த ரகசியத்தை தான் இப்ப நாம திறக்க போறோம். இப்ப நம்ம பயணத்தோட ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உங்கள வழி நடத்தும் வேலவன். கடகராசியோட நீர் தத்துவத்துக்கும் உங்க உணர்ச்சி பூர்வமான குணத்துக்கும் ஒரு பாதுகாப்பா இருந்து உங்க பணப்பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வெற்றியையும் செல்வத்தையும் வாரி வழங்க போற அந்த முக்கிய தெய்வம் வேற யாரும் இல்ல, கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம் நம்ம வெற்றிவேல் முருகன்தான். எல்லாரும் மனசார சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் இது. முருகப்பெருமானோட எந்த படத்தை வேணும்னாலும் வச்சு வணங்கலாமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. நாம செல்வத்தையும் செழிப்பையும் மன அமைதியையும் தான் நம்ம வீட்டுக்குள்ள அழிக்கிறோம். அதுக்கு அருள் புரியும் கோலத்துல சாந்தமா புன்னகையோட ஆசிர்வதிக்கிற முருகனைத்தான் நம்ம கூப்பிடணும். அவர் வள்ளி தெய்வானையோட இருந்தாலும் சரி, இல்ல தனியா இருந்தாலும் சரி, அந்த படத்துல ஒரு சாந்தமும் கருணையும் இருக்கணும். இதுக்கு பதிலா போர் புரியும் கோலத்துல, அதாவது சூரனை வதம் பண்ற மாதிரியோ வேலை ஓங்கிட்டு உக்ரமா இருக்கிற மாதிரியோ உள்ள படங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த படங்கள் தீய சக்திகளை அழிக்கிறதுக்கானது. நாம கூப்பிடுறது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியோட அம்சத்தை. அதே மாதிரி பாலமுருகன், அதாவது குழந்தை முருகன் படத்தையும் பழனியில இருக்கிற மாதிரி ஆன்டிக் கொலை படத்தையும் தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறத தவிர்க்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை எப்படி உங்களுக்கு பொருள் கொடுக்கும், ஒரு துறவி எப்படி செல்வத்தை தருவார்? அதனால கம்பீரமா ராஜ அலங்காரத்துல கருணையோட அருள் புரியிற முருகன் தான் உங்களுக்கு பணவரவை தருவார். இப்போ பகுதி 3. உங்க இடத்துல நீங்க சேர்க்க வேண்டியவை. நம்ம வீடு, நம்ம தொழில் செய்யற இடம்ங்கிறது வெறும் செங்கலால கட்டின ஒரு பில்டிங் இல்ல, அது நம்ம சக்தியெல்லாம் தங்குற ஒரு கருவி. அந்த இடத்த செல்வத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா மாத்துறது எப்படி? வாங்க, உங்க சூழல்ல நீங்க செய்ய வேண்டிய சில சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த மாற்றங்களை பத்தி இப்ப ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன செயற்கை நீரூற்று.
கடைங்கள்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும். இத வாங்கி உங்க வீட்டு ஹால்லயோ இல்ல தொழில் செய்யற இடத்துலயோ வைங்க. அதுலேந்த தண்ணி சலசலன்னு ஓடுற அந்த மென்மையான இனிமையான சத்தம் உங்க இடத்துல இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீக்கி ஒரு தெய்வீகமான அமைதியை கொண்டு வரும். தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிற அந்த தண்ணி உங்க வாழ்க்கையில பணப்புழக்கமும் தடை இல்லாம தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த சிம்பல். தினமும் கொஞ்ச நேரம் அந்த நீரோட்டத்தை பாக்குறதும் அதோட சத்தத்தை கேட்கறதும் கூட உங்களுக்குள்ள ஒரு வளமான மனநிலைய உருவாக்கும். அடுத்து முருகப்பெருமானோட வாகனம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மயிலோட அழகான இறகு தெய்வீக அழகையும் பாதுகாப்பையும் குறிக்கக்கூடியது. உங்க பூஜை அறையிலயோ இல்ல நீங்க உட்கார்ந்து வேலை செய்யற இடத்துலயோ அழகா அலங்காரமா 1 இல்லைன்னா 2 மயிலறகு மட்டும் வைங்க. ஆனா ஒரு கொத்தா வாங்கி வைக்கிறது நல்லதில்ல. அதோட நோக்கம் அலங்காரமும் தெய்வீக சக்தியை ஈர்க்கிறது தான். அந்த ஒத்த இறகோட அழகே முருகனோட அருளை உங்க இடத்துக்குள்ள மென்மையா கொண்டு வந்து சேர்க்க போதும் போதுமானது. இது ஒரு ரொம்ப முக்கியமான டிப். ஒரு அழகான தொட்டியில கொஞ்சம் மணல், கூழாங்கற்களை போட்டு அதுல சிகப்பு நிறத்துல பூ பூக்குற இல்லனா சிகப்பு நிறத்துல இலைகள் இருக்கிற ஏதாவது ஒரு செடியை வாங்கி வைங்க. கடகராசிக்கு அதிபதி சந்திரன், அவர் தண்ணியை குறிக்கிறவர். ஆனா உங்களுக்கு நிலையான சொத்து, நிலம், வீடு மாதிரி யோகங்கள் கிடைக்கணும்னா பூமி காரகனான செவ்வாயோட அருள் கண்டிப்பா வேணும். இந்த மணல், கற்கள், சிகப்பு நிறம் இதெல்லாம் செவ்வாயோட சக்தியை ஈர்க்கும். தினமும் காலையில அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறத ஒரு வழிபாடா, ஒரு பிரார்த்தனையா செய்யுங்க. என் வாழ்க்கையில பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே தண்ணி ஊத்துங்க. இது உங்க சொத்து சம்பந்தப்பட்ட யோகத்தை நிச்சயமா வலுப்படுத்தும். நம்ம வீட்டு வாசல் தான் மகாலட்சுமி உள்ள வர்ற வழி. அந்த வாசலை நாம எப்பவும் மங்களகரமா வச்சுக்கணும். உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல தொழில் செய்யற இடத்தோட என்ட்ரன்ஸ்லயும் வெட்டிவேர் மாலை, ஏலக்காய் மாலை இல்லனா லவங்க மாலை மாதிரி நல்ல வாசனை உள்ள மாலைகளை கட்டி தொங்க விடுங்க. இதோட தெய்வீக வாசனை அந்த இடத்தையே சுத்தப்படுத்தி லக்ஷ்மி தேவிய உள்ள கூப்பிடும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், திருஷ்டிக்காக கட்டுற எலுமிச்சப்பழ மாலைய பணவரவுக்காக வாசல்ல கட்டாதீங்க. அதோட சக்தி வேற. நாம கூப்பிடுறது சாந்தமான மகாலட்சுமிய. அதனால வெட்டிவேர், ஏலக்காய் மாதிரி சாந்தமான மங்களகரமான பொருட்களை பயன்படுத்துறதா ரொம்ப நல்லது. அடுத்ததா பகுதி 4, செல்வத்தின் சின்னங்கள். இப்ப நாம பார்க்க போறது வெறும் அலங்கார பொருட்கள் இல்ல. இது உங்க வாழ்க்கையிலயும் சரி, உங்க தொழிலையும் சரி, செழிப்பை ஈர்க்கிற சக்தி வாய்ந்த பிரபஞ்ச விதிகளை தனக்குள்ள அடக்கிய சின்னங்கள். இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இதுக்குள்ள அளவிட முடியாத தெய்வீக சக்தி இருக்கு. வாங்க அந்த சூட்சுமமான சின்னங்கள் என்னென்னு பாப்போம். இப்ப நான் சொல்ல போறது நிறைய பேருக்கு தெரியாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். கடகராசி அன்பர்களுக்கு செங்கல், மண், கல் மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ப முடியாத அளவுக்கு மங்களகரமானது. உங்க வீட்ல நடந்த ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிக்கு, அதாவது கணபதி ஹோமம், கிரக பிரவேசம் மாதிரி பூஜைகளுக்கு பயன்படுத்தின 2 செங்கல் எடுத்துக்கோங்க. அந்த பூஜையோட முழு பாசிட்டிவ் சக்தியும் அந்த செங்கல்ல பதிஞ்சிருக்கும். அந்த 2 செங்கல்லையும் உங்க தொழில் செய்யற இடத்துல, உங்க டேபிள் ஓரமாவோ இல்ல கம்ப்யூட்டருக்கு பின்னாலேயோ யாரு கண்ணுக்கும் தெரியாம கால் படாத ஒரு சுத்தமான இடத்துல வைங்க. அந்த செங்கல் அங்க இருக்க இருக்க பூமிகாரகனான செவ்வாயோட அருளால உங்களுக்கு பண வரவு பல வழிகள்ல வந்துட்டே இருக்கும். இத நிறைய பேருக்கு உடனடியா பலன் கொடுத்த ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. அடுத்த சக்தி வாய்ந்த சின்னம் திருவடி. இது முருகப்பெருமான் இல்லனா மகாவிஷ்ணுவோட புனிதமான பாதங்களை குறிக்கிற ஒரு தெய்வீக சின்னம். சில சமயம் அழகான பாதுகைகளோட இந்த திருவடி இருக்கும். இந்த சின்னத்தோட அர்த்தம் என்னன்னா, கடவுளே, நான் என் வேலையை செய்யறேன், ஆனா பலனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், என் பாரங்களெல்லாம் உன் பாதத்துல இறக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முழுமையான சரணாகதி. இந்த சரணாகதி மனநிலை வந்துட்டாலே பணத்தை பத்தின கவலைகள் போய் செல்வத்தை ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான மனநிலையை நாம அடைஞ்சிடுவோம். இதை எப்படி வழிபடணும்? ரொம்ப சிம்பிள். தினமும் நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த திருவடி சின்னத்துக்கு 2 வாசனை உள்ள பூக்களை வச்சு ஒரு நொடி கண்ணை மூடி மனசார கும்பிடுங்க. எல்லாம் ஓ செயல்னு சரணடைஞ்சிடுங்க. இந்த 1 நிமிஷ வழிபாடு அன்னிக்கு நாள் முழுக்க உங்களுக்கு துணையா இருந்து பெரிய நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா அந்த சின்னத்தை ரொம்ப புனிதமா, சுத்தமா, மரியாதையோட உடையாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெறும் பொருள் இல்ல, இறைவனோட பிரசன்னம். இப்ப பகுதி 5, நீங்க தவிர்க்க வேண்டியவை. ஒரு அழகான செடியை நடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிற தேவையில்லாத புல் பூண்டெல்லாம் புடுங்கி எறிவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நம்ம செல்வத்தை ஈர்க்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நாம வெளியேற்றணும். உங்க இடத்துல எதை சேர்க்கிறீங்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நீங்க எதை நீக்கிறீங்கிறதும் தான். இந்த விஷயங்களை உங்க வீட்ல இருந்தோ தொழிலிடத்திலிருந்தோ உடனடியா நீக்கிறது ரொம்ப அவசியம். முதல்ல கருப்பு, அடர் நீல நிறங்கள். இது சனியோட சக்தியை குறிக்கும், பண வரவுக்கு அவ்வளவா உகந்தது இல்ல. 2வதா
கொடூரமான விலங்குகள், சண்டை போடுற மாதிரி படங்கள், வன்முறை காட்சிகள் இதையெல்லாம் வைக்காதீங்க. அது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். 3வதா, வேல், வாள் மாதிரி ஆயுதங்களோட படங்களை வைக்காதீங்க. ஆயுதங்களுக்கு எப்போதுமே பலி தேவை. அது சாந்தமான லக்ஷ்மி கடாட்சத்துக்கு நேர் எதிரானது. 4வதா, முனியப்பன் மாதிரி உக்ர தெய்வங்கள் இல்லனா சனி பகவான் படங்களை உங்க தொழிலிடத்துல வைக்காதீங்க. அவங்க வீட்ல பூஜை அறையில இருக்கலாம். ஆனா பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல சாந்தமான தெய்வங்கள் தான் இருக்கணும். கடைசியா, சிலந்தி வல்ல மாதிரி இல்லனா சுரங்கம் மாதிரி நெகட்டிவான டிசைன்களையும் தவிர்த்துருங்க. இன்னைக்கே உங்க இடத்த ஒரு முறை பாருங்க. இதுல ஏதாவது இருந்தா அன்பாத அப்புறப்படுத்துருங்க. இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு 6வது பகுதிக்கு வந்துட்டோம். உங்க வளமான எதிர்காலம். இதுவரைக்கும் நாம பார்த்த பரிகாரங்கள், மாற்றங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க விதியா வளமானதா மாத்த போற கடைசி ரகசியங்களை இப்ப பார்க்க போறோம். இங்க உங்க நம்பிக்கையும் நீங்க செய்யற பயிற்சியும் ஒன்னா சேரும்போது அற்புதம் நடக்கும். எண் கணித சாஸ்திரத்துல 9ங்கிற எண்ணுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. இது செவ்வாய் பகவானால ஆளப்படுது. இது ஒரு சுழற்சியோட முடிவையும் ஒரு புதிய தொடக்கத்தையும் குறிக்கிற தெய்வீகமான எண். அதனால நீங்க ஒரு புது தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய முதலீடு செய்யறதா இருந்தாலும் சரி, அது மாசத்தோட 9, 18 இல்லனா 27ஆம் தேதி மாதிரி 9ஆம் எண்ணோட ஆதிக்கம் உள்ள நாட்கள்ல நடக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். உங்க தினசரி வாழ்க்கைய வளத்தோட சக்தியோட இணைக்கிறதுக்கு இந்த கடைசி விதிகளை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முதல்ல, முக்கியமான வேலைகளை எப்பவும் செவ்வாய்க்கிழமைகள்ல தொடங்குங்க. அது செவ்வாயோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். 2வதா, உங்க உடைகள்ல நீங்க பயன்படுத்துற பொருட்கள்ல வெள்ளை மற்றும் சிகப்பு நிறங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வெள்ளை சந்திரனுக்கும் சிகப்பு செவ்வாய்க்கும் உரியது. இந்த 2 நிறங்களோட காம்பினேஷன் உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, உங்க பிரார்த்தனைகளையும் உங்க ஒவ்வொரு நாளையும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தோட தொடங்குறத வழக்கமாக்கிக்கோங்க. இப்போ முடிஞ்சா உங்க கண்களை ஒரு நொடி மூடிட்டு முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை ஏன் கூட சேர்ந்து மனசுக்குள்ள சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வார்த்தைகளை நீங்க உச்சரிக்கும் போதும் அது வெறும் வார்த்தைகள் அல்லாம ஒரு தெய்வீக சக்தியா, ஒரு நம்பிக்கையா உங்களுக்குள்ள இறங்குறத உணருங்க. இந்த எளிமையான மந்திரம் உங்க அத்தனை தடைகளையும் உடைச்சு வெற்றிக்கான பாதையை திறந்து வைக்கிற ஒரு சாவி. இந்த தெய்வீக பாதையை ஏத்துக்கிட்டு உங்க நிதி எதிர்காலத்தை ஒரு புதிய வளமான திசையில மாத்தி அமைக்க நீங்க தயாரா? இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சிரிப்பும் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கான நேரம் இப்ப வந்தாச்சு. முழுசா நம்புங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்க மனசுக்கு ஒரு தெளிவையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கோன்னு நான் மனசார நம்புறேன். இந்த தெய்வீக விதிகள் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு இந்த விளக்கத்துக்கு உங்க அன்பை ஒரு லைக் மூலமா காட்டுங்க. உங்கள மாதிரி நன்மை அடையணும்னு நீங்க நினைக்கிற உங்க அன்பானவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்ல மாற்றங்களை, உங்க அனுபவங்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட பயணத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன். மறுபடியும் ஒரு அற்புதமான ஆன்மீக வழிகாட்டுதலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்.